எதுலையுமே ஒட்டாத பாதரசம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்புன்னு சொல்லலாங்க. ஏன்னா எங்கே இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருந்தி போகக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் பார்க்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாது, சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. நிதர்சனமான உண்மை என்ன, அடுத்து என்ன வேணும், அடுத்ததுக்கு என்ன தேவைப்படும், அதை நோக்கி பயணப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. வேலையாக இருந்தாலுமே இன்னும் சிறப்பாக செய்யணுங்கிறதா எப்போதுமே உங்களுடைய எண்ணங்கிறது இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தடுத்துன்னு ஓடக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க. சும்மா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, பம்பர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். அதனால இயல்புலேயே புத்திசாலித்தனங்கிறது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி ஒரு காற்று ராசின்னு சொல்லலாம். இந்த ராசியோட சின்னம் ரெட்டை மீன்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு விதமான குணம் இருக்கும். அதாவது ஆணுக்குரிய குணமும் பெண்ணுக்குரிய குணமும் இருக்குன்னு சொல்லலாம். அதனால ரெண்டு பேர் நிலையிலுமே யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால தான் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு 100% அது சரியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கலாரசனை கொண்டிருக்கக்கூடியவங்க, ஏதாவது ஒரு கலையிலாவது ஒரு வல்லுநராக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அதுவுமே குறிப்பாக இந்த சங்கீத சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்களுக்கு ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும். சிறந்த விமர்சகர்கள் யாருன்னு கேட்டனாலும் இந்த ராசிக்காரங்க தான். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ச்சி பட்டுன்னு சொல்லக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. ரொம்ப அமைதியான சுபாவம் தான், எதையுமே உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம். சுய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். பேச்சில் கெட்டிக்காரங்க, நகைச்சு உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு திறமை கேட்க எப்போதுமே உங்களை பின்னாடி சுற்றி ஒரு கோட்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி தோற்றம் பார்த்தீங்கன்னாலும் எல்லாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய தோற்றம் கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் அதிகமாக கோபப்படுறதோ பகச்சுக்கிறதோ கிடையாது. இவங்க ஒரு சுதந்திர பருவ சமூக பறவைன்னு சொல்லலாங்க. இவங்களை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். சிந்தனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதிகமாக மன அழுத்தம் மனக்கவலை இருக்காதுன்னு சொல்லலாம். எந்த கவலையாக இருந்தாலும் இவங்களை பாதிக்காத வகையில் தான் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்களாவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. நீங்கள் இந்த புதன்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் வழிபாட்டு செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். இதனால நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கருகில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, கோவிலை குளத்தை சுத்தம் செய்கிறது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஓரளவு நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சனி பகவான் வழிபாட்டை செய்ய பாருங்கள். ஓம் மந்தாய நமங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதும் சொல்கிறதும் இந்த நேரத்தில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். வீட்டில் பொறுத்த வரைக்குமே ஆஞ்சநேயர் படத்துக்கு நீங்கள் தொடர்ந்து வாளில் குங்குமம் போட்டு வச்சு வணங்கிட்டு வரணும். இதனால நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செய்ய பாருங்கள். இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிறந்த மந்திரங்குள்ள ஒன்று ஸ்ரீ மிருத்யுஞ்சய மந்திரமாக சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாயங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயே ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நீங்கள் 3 முறை பதிவிடுங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கட்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட தாமதங்கிறது எதுலையுமே இல்லை, உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறார். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும். இந்த நேரம் மனசில் நிம்மதி தன்னம்பிக்கை தரக்கூடிய நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. இதனால ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வேலையில் இது வரைக்குமே நீங்கள் சந்தித்த பிரச்சனை சிக்கல் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடு மாதிரியான பயணத்தில் ஏற்பட்ட இந்த தடை தாமதம் நீங்கன்னு சொல்லலாம். இளைய சகோதர வழியிலையும் ஒரு அனுகூலமான பலன் உண்டாகும். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் செலவு நீங்கள் குறைக்க பாருங்கள். ஏன்னா விரைவிலேயே சுப செலவு ஏற்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கிறதால எந்த வகையில் செலவு உங்களால் குறைக்க முடியுமோ அந்த வகையில் நீங்கள் குறைக்கிறது நல்லது. இந்த நேரம் வேலையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதுவாக இருந்தாலும் வேலையாட்களை அனுசரித்து போக பாருங்கள். தட்டி கேட்டு நீங்கள் இந்த நேரத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுத்த விட தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில உதவி உங்களுக்கு தன்னால் சாதகமாக அமையும். தொழில் விஷயத்தில் இந்த நேரம் கவனமாக தான் இருக்கணும். அதுவே கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. முக்கிய ஆவணம் பத்திர சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த நேரம் கவனமாக கையாள பாருங்கள்.
அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஆலய தரிசனம் செய்கிறது, புனித நதிகளில் நீராடுறது ஒரு பாக்கிய பலனை ஏற்படுத்தி தரும். வருமானம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் ஒரு குளறுபடி ஏற்படுத்தினாலுமே நல்ல நிலையிலேன்னு வருத்தப்பட வேண்டாம். ஒரு வழியில் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செலவுகளை சமாளிக்க வகையில் நல்ல மாற்றம் உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பொறுப்பு அதிகம்னே சொல்லலாம். மனசில் ஒரு விதமான சோர்வு, உடலில் ஒரு அசதி இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சி, யோகா, தியானம் மாதிரி விஷயங்களை செய்ய பாருங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வில்வ அர்ச்சனை செஞ்சு சிவ வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வியாபாரம், தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த நேரம் சின்ன தடுமாற்றம் இருந்தாலுமே நண்பர்களோட உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது, பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்குது. சந்திரனோட நகர்வு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இந்த நேரம் இருக்கும். செவ்வாயோட நிலைமை மனைவி பிள்ளைகளுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வேண்டிய விஷயத்தை செஞ்சு தரதால குடும்ப வாழ்க்கையில் சிறப்பு தான். கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக நடக்கும் கூடிய வாய்ப்பு. போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி பெறுன்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதிர்பாலின வகையில் கொஞ்சம் பண செலவு அதிகரிக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு எல்லாமே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடி சம்மந்தப்பட்ட கூடியவங்களுக்கும் கணிசமான பலன் தான். சுக்கனுடைய நிலவுங்கிறது இந்த நேரம் கணவன் மனைவிக்கிடையே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசாபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. ஒரு சில நேரம் இந்த நேரம் அதிகமாக நீங்கள் மௌனம் காக்கிறது தான் நல்லது. புதுசாக முதலீடு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நினைச்ச காரியங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய நேரம், உற்சாகமாக நிறைய விஷயத்தை செய்ய போகிறீங்க. சொத்து நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனாக தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த கொஞ்சம் கஷ்ட காலமாக இருந்தாலுமே இந்த நேரம் சரியான உதவி கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களை கை தூக்கி விட வருவாங்க. உறவுகள், சக மனிதர்களை பற்றின முக்கியத்துவம் என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. வேலையில் சரி, வியாபாரத்தில் சரி, சின்ன சின்ன பிரச்சனை வந்து விலகும். இருந்தாலும் இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறதால இந்த நேரம் மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போங்க. இழுப்பைன்னு தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்க. ரொம்ப தூரமாக இருக்கிறதுக்கு முடியலன்னு நினச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யறது நல்லது. அதே மாதிரி சேமிப்பு உயர்த்தக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்ய பாருங்கள். எதிர்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னா இந்த நேரத்திலிருந்து நீங்கள் சேமிப்பு தொடங்குறதா நல்லதுன்னு சொல்லலாங்க. அது ஒரு வகையில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தானத்தில் சனியூர் ராகவும் இணைஞ்சிருக்கிறதால 11ஆம் இடத்துல சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறதால இனி வரக்கூடிய வாரங்களும் சரி, இந்த வாரங்களும் சரி உங்களுக்கு ஆதாயங்கிறது உண்டு. புதுசாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்தில் ஒப்பந்தமாக கிடைக்கும். குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்கிறதால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம். ரொம்ப காலமாக காத்திருந்த பதவி உயர்வு, வராமல் இருந்த கடன் எல்லாமே வர சேரக்கூடிய நேரம். புதுசாக இந்த நேரம் பங்குதாரர்கள் இணைவாங்க. வருமானம் வளர்த்து கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வியாபாரத்தில் அதிக போட்டி இருக்கும். விற்பனை குறைய ஆரம்பிக்கும். உற்பத்தி பொருட்கள் தேக்க நிலை கொஞ்சம் அடையலாம். முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதிகப்படியாக முதலீடு செய்யறது தவிர்க்க பாருங்க. கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் சோர்வு உண்டாகுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். குழந்தைகள் வழியில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை உண்டு. சனி ராகு இணைஞ்சிருக்கிறதால, செவ்வாயும் பார்க்கறதால எதிர்பாராத வகையில் செலவு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க. தூக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. இது உடல் நலத்துக்கு நல்லது. அதிக அலைச்சல் சோர்வு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் உபாதையை ஏற்படுத்த தான் செய்யும். மாலை நேரத்தில் விளக்கேற்றி பாருங்க. அதுவே லட்சுமி நரசிம்மரை மனதில் நினைச்சு கொஞ்சம் பால் நிவேதனை செஞ்சு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் சொல்லலாங்க. மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் நீங்க நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை தொடர்ந்து பெற போறீங்கிறத இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய சூரியனால எடுக்கிற வேலை சிறப்பாக நடக்குங்க. அரசு வழி முயற்சி சாதகமாக கிடைக்கக்கூடிய நேரம். வியாபாரம், தொழிலில் லாபம் கூடும். பாக்கி சனியால் நீங்கள் கண்ட கனவு நனவாகும். குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் பெரிய அளவில் பாதிப்பில்லை. வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணைகிட்ட மனம் விட்டு பேச பாருங்க. ஒளிவு மறைவு வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆம் இட கேதுவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். நெருக்கடியான நிலை இனி இல்லை. நினைச்ச வேலையில் நல்லபடி நடக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகி இனி சிறப்பாக செயல்படுவீங்க, உற்சாகமாக செயல்படுவீங்க. இந்த நேரம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் சொல்லலாம். அதுலுமே கலைத்துறை, அரசு துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. உங்கள் மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய குருவால குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகும். திருமண வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் ஏக்கம் தீரும். இடம், வீடு வாங்க
எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகனு சொல்லலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.